அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் வணங்கி, உயர்நிலை கற்றுக் கொடுத்த ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, யூடியூப்பில் வீடியோ போட உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து, நம்ம ஒரு லக்கணப்படி எந்த ராசி நட்சத்திரத்தில் கணவன் மனைவி அமைவார்னு சொல்லி மேசம் ரிஷபம் மிதுனத்துக்கு சொல்லிட்டோம். இன்றைக்கி கடக சிம்மத்தை எடுத்துக்கலாம். ஒருவரோட லக்கணத்துக்கு எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் கணவன் மனைவி அமைவார்னா நம்ம ஒரு தோராயமாக ஒரு சில நட்சத்திரங்களை ராசி நம்மளால் எடுக்க முடியும். அந்த நட்சத்திரங்களும் ராசியும் ஆப்போசிட்டில் வரக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ அது எந்த மாதிரியான பாவகங்களாக அமைகின்றன, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, அது 6-8ஆக வருகிறதா அல்லது பாதகமாக வருகிறதா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து நம்ம திருமண பொருத்தங்களை மேற்கொள்ளணும். ராகு கேதுகளோட அமைப்பு, செவ்வாயோட அமைப்பு, நடக்கிற தசாபுத்திகள் என்ன, புத்திர பாக்கியம் எந்த அமைப்புகள் இருக்குது, லக்னம் லக்னாதிபதியோட வலுவு எப்படி இருக்குது, எத்தனை கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன, ஆட்சி பெற்றிருக்கின்றன, திருமணமாகி ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணமாகி ஒரு 10-15 வருடங்களுக்கு சுபத்துவமான தசைகள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக திருமண அமைப்புகளில் போகலாம். கடக லக்னம். கடக லக்னம் பிறந்த ஜாதகர்களுக்கு எந்த அமைப்பில் கணவனோ மனைவியோ அமைவார்கள் பார்த்தோம்னா, கடக லக்னத்திற்கு கடக ராசிக்காரர்களோ அல்லது சிம்ம ராசிக்காரர்களோ மகரம் கும்பராசிக்காரர்களுடைய திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ சிம்மத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ அல்லது மகரம் கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ தான் கணவன் மனைவியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இல்லை அப்படி எங்களுக்கு வரலை அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனோட நட்சத்திரங்களும் சூரியனோட நட்சத்திரங்களும் சனியோட இந்த 3 கிரகங்கள் தான் நட்சத்திரங்கள் தான் வரும். பொதுவாக கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதகமும் பூசம் 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்களும் மொத்தம் 9 பாதங்கள் இல்லையா, இந்த 3 நட்சத்திரங்கள் கடகத்தில் வரும். அது மாதிரி சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் அதில் அடக்கம். அது மாதிரி மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்களும், அது மாதிரி கும்பத்தில் அவிட்டம் 2, 3, 4ஆம் பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் இந்த அமைப்பில் வரும். இப்போ இந்த நட்சத்திரங்களில் தான் கணவன் மனைவி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இந்த நட்சத்திரங்களில் வரல அப்படின்னா, சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரம் கன்னியில் வரும். அப்போ கன்னி ராசியில் அந்த நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரியனோட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் வரும். தனுசு ராசியில் நம்ம உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்தாலும் அந்த அமைப்பில் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து சூரியனோட மற்றொரு நட்சத்திரமான கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷத்துலேயும் 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷபத்துலேயும் வரும். அதே மாதிரி சந்திரனோட ரோஹிணியும் அந்த ரிஷபத்தில் தான் வரும். இப்போ இந்த அமைப்பில் தான் கணவன் மனைவி அமைவார்கள். அதே மாதிரி கடகத்துக்கு 7, 8ஆம் வீடான மகராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விருச்சிகத்திலையும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்திலையும் வரும். அப்போ இந்த நட்சத்திர ராசிகளோட அமைப்பில் தான் கடக லக்னக்காரர்களுக்கு கணவனோ மனைவியோ அமைவார்கள். இது ஒரு 95% மேலே இந்த அமைப்புகள் பொருந்தி வருது. ஏதோ 1-2 ஜாதகங்கள் மட்டும்தான் அத்திபுத்தார் போல மாறி வருகிறது. ஸோ இது நிறைய பேருக்கு பொருந்தி வருகிறது. இதை எல்லாருமே திருமண பொருத்தம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பார்க்கும்போது இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இந்த ராசி அமைப்புகள்லேயே பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக சிம்ம லக்னம்.
சிம்ம லக்னத்திற்கு எந்த ராசி நட்சத்திரங்கள் கணவன் மனைவி அமைவார்கள் நாம் அப்படி பார்த்தோம்னா சிம்ம ராசியோ, கன்னி ராசியோ, கும்ப ராசியோ அல்லது மீன ராசியிலோ அமர்க்கக்கூடிய ராசிகள் இந்த 4 ராசிகளில் வரும். அல்லது இந்த 4 ராசிக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வரும். அப்போ இல்லை அப்படின்னா இந்த 4 ராசி அதிபதிகளோட நட்சத்திரங்கள் வேறு ராசிகள் இருந்துச்சுனாலும் அந்த நட்சத்திரங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ சிம்ம ராசி, கன்னி ராசி, கும்பம், மீனம் இந்த 4 ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், கும்பத்துக்கு சனி பகவான், மீனத்துக்கு குரு பகவான். இந்த 4 வீட்டுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இந்த 4 வீட்டு அதிபதிகளோட நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இதில் தான் திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம குருவோட நட்சத்திரங்கள் வந்து 1, 2, 3 பாதங்கள் வந்து மிதுனத்துலேயும் 4ஆம் பாதம் வந்து கடகத்துலேயும் இருக்கும். அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் வந்து 1, 2, 3 பாதம் துலாத்திலையும் 4ஆம் பாதம் விருச்சிகத்திலையும் இருக்கும். அதே மாதிரி சனியின் நட்சத்திரங்கள் அனுசம், உத்திரட்டாதி, அனுச நட்சத்திரம் வந்து விருச்சிகத்தில் இருக்கும், பூசம் வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி புதனோட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம அந்த கன்னியில் அமையலை அப்படின்னு பார்த்தோம்னா புதனோட நட்சத்திரங்கள் ஆயில்யம் வந்து விருச்சிகத்திலையும், ரேவதி மீனத்துலேயும், ஆயில்யம் வந்து கடகத்தில் அமரும். ஸோ கேட்டதான் விருச்சிகத்தில் வரக்கூடிய அமைப்பு. அப்போ நம்மளோட லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் 7ஆம் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் கணவன் மனைவியாக வருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 4 வீட்டு அதிபதிகளோட நட்சத்திரத்தில் தான் திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாளை துலாம் விருச்சிகத்தை பற்றி பார்க்கலாம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.